ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிறகடி காசை சீரியலில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும். அதில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ரோகிணி வந்து பிளான் பண்ணுறாங்க. வேணுன்னே யாரோ வந்து மனோஜ்கிட்ட உங்கள் பொண்டாட்டி பார்க்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷோரூமில் இல்லை, நீங்களே வந்து பாருங்கள் சொல்கிறாங்க. ரோகிணி செட்டப் பண்ண ஆள் தான், நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்க்கில் போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வெளில இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே செக்யூரிட்டி அவை எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து யாரோ ஒரு பொம்பளை எட்டி எட்டி இவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், கால் பண்ண மாதிரி ரோகிணி தான் யாருக்கோ வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாரு. இதை பார்த்து செக்யூரிட்டி ஏகப்பட்ட ஆட்களை கொண்டு அடிக்க வர்றாரு. அப்புறம் என்னாச்சுன்னு ரோகிணி ஓடி வராங்க. அங்கே இருந்துட்டு ஒரு பொண்ணை உங்களை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காமா அப்படின்பா. யாரோ அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்குறேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லைங்க, அவள் ஒன்றும் அடுத்தவங்க பொண்டாட்டியில் ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிறா. உடனே ரோகிணி வந்து பெருசாக சிரிக்கிறாங்க. உடனே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக தான் படித்தா வந்தாலும் அவன் வந்து சுத்த முட்டாள்னு தெரியும். அதனால் ஈஸியாக வந்து மனோஜை வந்து ரோகிணி வந்து கணக்கு பண்ணி போட்டுருணும். ரோகிணி வந்து புத்திசாலி, மனோஜுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஈஸியாக அவனை வந்து கணக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரியே கணக்கு பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து அழகே அழகு அப்படி சீரியலில் 4ஆம் தேதி 7ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகுமலரோட மச்சனை வந்து பார்த்திங்கன்னா இது வேணுன்னே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் வந்து சரியானபடி கம்ப்ளைண்ட் வாங்கினா எப்படி நடத்துக்குன்னு தெரியலையே, அதுதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போ, அது போய் இது போன்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் இங்கே வந்து சொன்னீங்களாமே அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, போ நீ போய் உடனே அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் வீட்டில் போய் அவங்கக்கிட்ட போய் அவங்கள்ட்ட வந்து தெரியாமல் செஞ்சுட்டே நீ சொல்லு இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. எஸ்பி சொல்லிட்டாங்களே என்ன செய்யணும்னு சொல்லி காலேஜ் ப்ரொஃபஸரை வந்து பார்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் காதல் உண்டாகி கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இந்த புதுசாக அந்த இந்த சீரியல் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. மக்களை விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 2 ஹீரோயின்னால நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை பெண் சீரியல் பார்க்க போகிறோம். ஐயனார் துணை பெண் சீரியல் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து பார்த்தீங்கன்னா நிலாக்கிட்ட வந்து அவ பாஸ் வந்து காதலிக்கிறா. அவரே வந்து சொல்கிறாரு, நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் ஆனது நீ வந்து சும்மா கல்யாணம் பண்ணல, எல்லா விஷயமே எனக்கு தெரியும், உங்கள் அண்ணன் சொல்லிட்டாருங்கிறா. இதை கேட்டு கோவமாக வராங்க. நேராக வீட்டுக்கு வந்து என்னென்ன உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா சொல்லி சேரனை வந்து சத்தம் போடுறாங்க. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. ஏன்னா அண்ணன் அண்ணன் சொல்லி பாசமாக இருப்பா, இப்போ திடீர்னு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கத்துறாங்க. இதை கேட்டு எல்லாரும் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு விஷயத்தை போய் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ வந்து சோளம் மேலே ஏற்கனவே பாசம் வந்துடுது. இதுக்கப்புறம் தான் வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. இப்போ டைவர்ஸ் வாங்குறத கூட அவங்க கேன்சல் பண்ணிட போகிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தா 3 சீரியல் வந்து பார்த்துருக்கோம். ஐயனார் துணை, அழகே அழகு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 சீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஐயனார் துணை டிஆர்பி ரேட்டில் நல்லபடியாக இருக்குது. அழகே அழகு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உள்ள வந்து சீரியல் வந்து போய்கிட்டு இருக்கு. சிறகடிக்க ஆசை இதுவும் இப்போ டிஆர்பி ரேட்டில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பித்த சீரியலும் கனா கண்டை இது 2 சீரியலும் வரப்போகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.